ஓகே, இன்றைக்கி வந்து நான் பகவத்கீதா சாப்டர் 14 டெக்ஸ்ட் 20 and 21 ஸ்லோகா 21 ஸ்லோகா சாப்டர் 14லேருந்து நான் இன்றைக்கி கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டான ஒரு ஸ்லோகா தான் இன்றைக்கி, வெரி சிம்பிள் புரியுறதுக்கு. ஸோ த்ரூ அவுட் நம்மளோட டேயில், நம்மளோட கிளாஸில் இந்த 14வது சாப்டரில் வந்து நம்ம நிறையா இந்த 20வது ஸ்லோகா வரைக்கும் நம்ம வர்றப்ப நம்ம நிறையா இந்த மோட்ஸ் ஆஃப் நேச்சர் இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இந்த 3 குணங்கள். ஸோ இந்த 3 குணம் நம்ம ஒரு நான் ஒரு ரீகேப் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்ன நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 3 குணங்கள் பற்றி இந்த 14வது சாப்டர் தான் அதுதான் அதோட கீ. இந்த 3 குணங்கள் பற்றி பேசுகிறது. ஸோ இந்த 3 குணங்கள் வந்து நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் தெரியும்னு. 3 குணங்கள் என்னன்னா சத்வகுணம், ரஜகுணம், தமகுணம். ஓகே, இந்த 3 குணங்கள் பற்றி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 குணங்கள் இருக்கிற நபர் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட நடைமுறை வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி நான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 குணங்கள் இருக்கிறது, இப்போ மரணம் இருக்கிற தருவாயில் த டைம் ஆஃப் டெத் அப்போ ஒரு நபர் வந்து எந்த குணங்கள் இருக்கிற பேஸ்ட் பண்ணி தான் அவங்க நெக்ஸ்ட் லைஃப் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து எந்த பிளானெட்டுக்கு போவாங்க, எப்படி அவங்க உடல் வந்து எப்படி டிசைன் ஆகும் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அதுவும் நம்ம சின்ன பார்த்துருப்போம். அண்ட் ஸோ இதுதான். அண்ட் இந்த 3 குணங்கள் வந்து எப்படி இந்த ஜீவாத்மா நம்ம ஆத்மாவை வந்து எப்படி அது வந்து பைண்ட் பண்ணுது. நம்ம ஆத்மா வந்து ஒரு பியூரான ஒரு எலிமெண்ட். ஆனால் அது வந்து எப்படி வந்து இந்த 3 குணங்கள் வந்து எப்படி வந்து இதை வந்து ட்ராக் பண்ணுது சொல்லிட்டு இது நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நான் கீ எலிமெண்ட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ போன கிளாஸில் வந்து இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம லாஸ்ட் வீக் சண்டே நம்ம பார்த்தாக்கா பிரபு வந்து கொடுத்துருக்காரு டெக்ஸ்ட் 19 ஸ்லோகா நம்பர் 19ல் வந்து அது என்ன கொடுத்துருக்கு, அது என்ன அதோட மெயின் இது என்னன்னா, அர்ஜுன் வந்து கேட்குறாரு, கிருஷ்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த 3 மோட்ஸ் ஆஃப் நேச்சர், இந்த 3 குணங்கள் வந்து எப்படி வந்து இது எதிர்கொள்கிறது. ஓகே, எப்படி இது எதிர்கொள்கிறது. அண்ட் கிருஷ்ணோட நிலை வந்து இந்த 3 மோட்ஸ், இந்த 3 குணங்களில் வந்து அவரோட செயல்பாடு என்ன அது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோக்கா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்லோக்காவில் வந்து ஸ்லோக்கா நம்ம 19ல் வந்து கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த 3 குணங்கள் வந்து பார்ட் பண்ணுறது அப்படின்னா சர்பாசஸ், இந்த 3 குணங்கள் வந்து போகிறது வந்து எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நபர் வந்து எல்லா ஆக்டிவிட்டி அப்படின்னா எல்லாம் இந்த செயல்பாடு வந்து எல்லாமே இந்த 3 குணங்கள் தான் சார்ந்து இருக்கிறதுன்னு அவனுக்கு புரிய வரணும். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இந்த பரமேஸ்வர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த 3 குணங்கள் அப்பார்ட் பண்ணுறவர். ஓகே, இஸ் நாட் பை, அவர் வந்து இந்த 3 குணங்களை வந்து சார்ந்து அவர் இருக்கல. இப்போ நம்மளாம் அந்த சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த உடல் வந்து பில்ட் பண்ணுறது வந்து இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் வந்து இந்த 3 குணங்கள் இருந்தால் தான் இந்த பாடி வந்து உருவாகும். இருக்குங்களா. ஸோ கிருஷ்ணர் வந்து இஸ் வெரி பியூர். அவர் வந்து இந்த 3 குணங்களும் அப்பார்ட் பட்டவர். இஸ் நாட், அவர் வந்து இந்த 3 குணங்களும் சேர்ந்து அவர் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் டெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோக்கா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லோக்கா நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ இந்த 3 குணங்கள் வந்து அப்பார்ட் பண்ணுறப்போ, இப்போ இந்த 3 குணங்கள் பியாண்டாக தாண்டி போகிறாங்கன்னா இவங்களோட நபர் வந்து இவங்க வந்து என்ன டேஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களோட ஃபீலிங்ஸ் என்னது, ஓகே, அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அந்த கிளாஸு இன்னைக்கு அதை பற்றி தான். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விதவுட் டிலேயிங் நான் வந்து ஸ்லோகாவுக்கு நான் போயிடுறேன். ஓகே, ஸோ சாப்டர் 14 டெக்ஸ்ட் 20.
ஓகே. குணன் ஏதன் அத்தியத்ரின் தேஹி தேயா சமுபத் பவன் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ மர்த்தம் அஸ்னுதே. ஓகே. ஸோ யாராச்சும் இந்த ஸ்லோகா படிக்கிறீங்களா? எனிபடி? மூகாம்பிகை மாதாஜி, நீங்கள் இது ரிசைட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் இங்கிலீஷில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். Okay, when the embodied being is able to transit these three modes associated with the material body, he can become free from birth, death, old age and their distress, and can enjoy the nectar even in this life. Okay, யாராச்சும் தமிழில் படிக்கிறீங்களா? மத்தாஜி, ஹரே கிருஷ்ணா மத்தாஜி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே, இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, எப்போ வந்து ஒருத்தவங்க இந்த 3 குணங்கள் வந்து தாண்டி லைக் இந்த 3 குணங்கள் அப்பாற்பட்டு போகிறாங்கன்னோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹில் பி ஃப்ரீ. இந்த ஜென்ம மிருத்யு ஜராவே இந்த பர்த் ஓல்ட் ஏஜ் டிசீஸ் வந்து நோயில் வந்து இவங்களாம் வந்து விடுபடுப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த நபர் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களாம். செகண்ட் வந்து நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் பிளானெட்டில் நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸில் வந்து நம்ம வந்து இருப்போம். அது வந்து இட்டர்னலான ஒரு ஹாப்பினஸ், அப்போனா ஒரு முடிவு இல்லாத ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்மளோட சந்தோஷம் வந்து ஒரு ஒரு முடிவு இருக்கும். இப்போ நம்ம எந்தாச்சும் ஒரு காரியம் செஞ்சாக்கா ஒரு டைமில் சலிப்புத்தன்மை வந்துடும். அதுக்கு வந்து ஒரு 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 போரிங்காக நம்மளுக்கு ஆயிரும். ஓகேயா? ஸோ ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேனில் இந்த ஆன்மீக உலகத்தில் வந்து அந்த சந்தோஷம் வந்து நிலையே இல்லை. ஃபுல்லாக சந்தோஷத்தை இட்டர்னலி வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அந்த நிலை வந்து எப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த 3 குணங்கள் வந்து அப்பாற்பட்டு போகிறானோ அவங்க வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில் கூட இந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு கிடைக்கும்னு இங்கே வந்து கிருஷ்ணன் பகவான் வந்து இங்கே கூறுகின்றாங்க. ஓகே, ஸோ எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த 3 குணங்கள் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு குணம். ஒரு 3 குணங்கள், இந்த 3 குணம் இருந்தால் தான் இந்த நம்மளோட இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த நம்மளோட சரீரம் வந்து இது வந்து உருவாக்கப்படுறோம். ஓகேயா? இந்த சரீரத்தை உருவாக்கப்படுறதுக்கு வந்து 25 எலிமெண்ட்ஸ் வேணும். ஓகே, அதை நான் நிறைய டிரைவ் பண்ணல. அந்த ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த அந்த பொருட்கள் என்னன்னா மனம். அந்த மனம் இருந்தால் தான் இந்த நம்மளுக்கு வந்து அதோட நேச்சரே உருவாகும். ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட் இருக்கணும். ஸோ அந்த மைண்ட்குள்ளே வந்து அந்த மைண்ட்குள்ளே வந்து இந்த குணங்கள் வந்து சார்ந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த குணம் இருந்தால் தான் இந்த மைண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த குணம் இல்லைன்னா மைண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த 3 குணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் பகவான் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 குணங்கள் நீங்கள் அப்பாற்பட்டு நீங்கள் போகணும்.
எப்படி வந்து நம்ம இந்த இந்த பௌதிக உலகத்தில் இந்த சரீரம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து நம்ம வந்து தாண்டி நம்ம போகிறது, இது வந்து இந்த 3 குணங்கள் வந்து விடுவிக்கிறது வந்து எப்படி சாத்தியமாகும்? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, ரைட்டா? அண்ட் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு வந்து இந்த ஒரு நான் படிக்கும்போது இது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து குரு வந்து ரொம்ப தேவை. இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறப்ப இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்களேன், இங்கே கமெண்ட்ரி இல்லை. ஓகே, நம்ம டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சுட்டு நம்ம போனாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த அர்த்தமே நமக்கு புரியாது, நமக்கு தலை சுரிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதனால தான் ஒரு குரு தேவை. பிரபுபாட் வந்து இங்கே அழகாக தெளிவாக இந்த கமெண்ட்ரியில் வந்து எழுதி வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பப்பட்டில் ஓகே இதை நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். Although one is within this material body, by his advancement in spiritual knowledge, he can be free from the influence of the modes of nature. He can enjoy the happiness of the spiritual life even in this body, because after leaving this body, he is certainly going to the spiritual sky. So, இங்கே கீ நம்ம என்ன பார்க்கணும்னா, the advancement of spiritual knowledge. Advancement spiritual knowledge, he can be free from the influence of the modes of nature. இங்கே வந்து அந்த ஆன்மீக யானம், அந்த ஆன்மீக யானம், அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றும் நிலைப்பாட்டு லைக் இன்னும் அட்வான்ஸாக இன்னும் ஃபர்தரான ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருந்துச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த மூணு குணங்களை அப்பார்ட் பண்ணி நீங்கள் போவீங்க. இது ப்ரோபாட் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆன்மீக யானம் என்ன? அது ஆன்மீக யானம் அது என்ன? அட்வான்ஸ்ட் ஆன்மீக யானம் என்ன அது? ஓகே, அந்த யானம் வந்து என்னன்னா, இந்த ஆன்மீக யானம் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆத்மா என்னன்னு தெரியும். ஆத்மானா என்னது? நமக்குள்ளே இருக்கிறது அந்த சோல், அந்த ஆத்மா, அதோட நிலைப்பாடு என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட ஆக்டிவிட்டி என்ன, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியும். செகண்ட், கர்மா, செயல்பாடு, நம்மளோட செயல்பாடு என்னன்னு தெரியும். ஓகே, 3, இப்போ ஒரு ஆத்மா இருந்தாக்கா அதோட அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆத்மாவோட விஷன், அதோட எப்படி சொல்றது, ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரகிருதி, அப்படின்னா அந்த உடம்பு வந்து உருவாகும். ஓகே, உடம்பு என்னன்னா அதுக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த ஆத்மா செயல்பாடு இருக்கிறதுக்கு ஒரு 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 கருவி நம்மளுக்கு வேணும், ரைட்டுங்க? அந்த கருவி தான் இந்த உடம்பும் இந்த 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 பூலோகம், இந்த மெட்டீரியல் நேச்சர். ஓகே, தேர்ட் வந்து இது செயல்பாடு செய்கிறதுக்கு தான் அந்த கர்மம், அந்த ஆக்டிவிட்டீஸ். என்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்யணும், அதான் கர்மா. ஆனால் இதுதான் மெட்டீரியல் நேச்சர் இல்லவா? இது வந்து ஒரு பௌதிக உலகம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும், ஒரு எண்டிங் இருக்கணும். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்னா, இந்த ஆன்மீக உலகம்னா அதுக்கு வந்து இந்த அந்த ஸ்டார்ட் இருக்காது, அந்த முடிவு இருக்காது. ஆனால் இங்கே வந்து முடிவு இருக்குது. அதான் எல்லா துன்பமும் சரி, சந்தோஷமும் சரி, எல்லாமே ஒரு முடிவு இருக்கும். ஓகே, அதுதான் காலம், அது ஒரு டைம் இருக்குது. யூ ஆர் பவுண்ட் அண்டர் த டைம். நம்ம எல்லாமே இந்த கால கீழே தான் நம்ம இருக்கோம். ஓகே, அண்ட் இது எல்லாமே ஆட்டி படுக்கிறது தான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புருஷா. ஸோ இது இந்த 4 things, ஜீவ பிரகிருதி கர்ம, கால, புருஷ 5. ஓகே, இது பற்றி நமக்கு வந்து தெரியணும். ஸோ இது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியும்னா, நெக்ஸ்ட் தான் அந்த ஸ்லோகம் நம்பர் 90 நமக்கு தெரியும். ஓகே, இந்த திங்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் எப்படி இது விட்டு வெளியாகுறது, இந்த 3 மூட்ஸ் நேச்சர் வந்து எப்படி வெளியாகிறதுக்குன்னு நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மீக ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ தான் நமக்கு தெரியும், இந்த எல்லாம் செயல்படுவோம், இந்த 3 குணங்கள் இருந்து தான் செயல்பாடுது. சரி, இதை 3 குணங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அப்பார்ட் பண்ணுறது தான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவான். அவர் தான் இதெல்லாம் நடக்க தான், அவர் தான் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது, நான் சொல்கிறேன், இது புரியுதா? ஆனால் அது வந்து எப்படி
முழுமையாக நம்மளுக்கு ஏற்றுக்கிறோமா? அந்த முழுமையாக ஏற்றுக்கிறப்ப நம்மளோட நடைமுறை வாழ்க்கையெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம தாட்ஸ்லாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இதுதான் அதோட நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் வந்து எப்படி இப்போ இது வந்து உங்களுக்கு ஒன்று தெரியணும்னா, இந்த ஆன்மீக அறிவு வந்து ஆன்மீக ஞானம் வந்து படிக்கிறது மட்டும் இல்லை. அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பௌதிகோட ஞானம்னா, இப்போ மெட்டீரியலோட நாலேஜ்னால் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாக்கா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபர் ஆகலாம், நமக்கு அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு அந்த புரிதல் வரும், செய்யலாம். ஆனால் இந்த ஆன்மீகம் அந்த ஞானம் மட்டும் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து சம் பீப்புள் நீங்கள் சில நபர்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களே இல்லை தெரில, சொல்லுவாங்க, பிரபு நிறையா படிக்கணும் பிரபு, பகவத்கீதை புரட்டி படிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தாக்கா ஒரு கிராஜுவேட்டாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து புக்கு எடுத்து படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அது புரியாது. ஏன் இந்த மாதிரி? ஸோ அதுக்கு வந்து ஒரு செர்டன் ப்ராசஸ் இருக்குது. சும்மா இது வந்து ப்ராப்பர் ஸ்டோரி ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்டோரி புக் இல்லை, இது ஒரு லிட்ரேச்சர் அந்த மாதிரி ஒரு புக்கு இல்லை. இது வந்து இஸ் டைரக்ட் ஃப்ரம் த லிப்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ டைரக்ட் ஃப்ரம் த பகவான்னா அதுக்கு வந்து ஒரு நிலை இருக்குது. ஓகே, அது என்ன? அது ஃபர்ஸ்ட் ஓகே, அது வந்து எப்படி அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதா சாப்டர் 10 டெக்ஸ்ட் 10 வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தேசம் சதத்த யுக்தானம் பஜாத்தம் பிருத்வி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தாம் ஏனாமம் உபயாந்தி தே. To those who are constantly devoted to serving me with love, I give the understanding by which they can come to me. Okay, so இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ரீடிங், இட்ஸ் அபவுட் சர்விங், சேவா. நீங்கள் வந்து அன்போடு சேவை செய்கிறது, சின்சியரிட்டி. இது வந்து மெயினாக இதோட கீ என்னன்னா சின்சியரிட்டி. உங்களுக்கு கிருஷ்ணர் தெரியணும், நம்மளோட பொசிஷன் என்னது, நான் இந்த பௌதிக உலகத்திலிருந்து நான் வந்து விடுவிக்கணும், நான் ரொம்ப துன்பப்படுறேன், எப்படி? அது வந்து ஒரு கொஸ்டின் வந்து சின்சியராக நம்ம வந்து சர்வ் பண்ணுறப்ப அந்த ஞானம் வந்து நமக்குள்ள இம்பார்ட் ஆகும். அது வந்து கிருஷ்ணர் வந்து அது அருள் வந்து கொடுப்பார். ஓகே, ஸோ இது வந்து மெயினாக இஸ் ஃப்ரம் கிருபா, மெர்சி. அதாவது நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து குரு மெர்சி, நித்யானந்த பிரபு, நம்ம இந்த எல்லாரோட இந்த சாதுங்களோட மெர்சி தான் வேணும். இந்த மெர்சி வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த கருணை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் வரும், நம்மளுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு நிலை நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பை த மெர்சி, பை கிருபா. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய படிப்பு, ஒரு குட் பேக்ரவுண்ட் இருக்கணுமோ, ஒரு பிஹெச்டியோ அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் தேவை. ஸோ வி ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங், ஜஸ்ட் சின்சியரிட்டி இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக ஞானம் வந்து கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களாங்க. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஸோ வென் இந்த அறிவு கிடைச்சோன்னே, ஓகே, இந்த ஞானம் ஒரு நபர் வந்து கிடைச்சோன்னே அவங்க நிலைப்பாடு என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறாரு, he can enjoy the nectar even this life. ஓகே, ஸோ எப்போ வந்து இந்த ஆன்மீக ஞானம் வந்து கிடைக்குதோ அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிற அந்த ஹாப்பினஸோ இவங்களுக்கு வந்து இங்கேயும் கிடைக்கும். எப்போ வந்து இந்த ஞானம் கிடைச்சோன்னே he can feel the same happiness as the spiritual world. ஓகே, ஏன்னா
இந்த 3 குணங்கள் அப்பாற்பட்டு போகிறவங்கன்னா அவங்க வந்து இந்த இந்த பௌதிக உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த பௌதிக இருக்கிறதுக்கு தான் இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் வந்து சர்பாஸ் பண்ணி போடுறாங்கன்னா அவங்க வந்து சாதாரண மக்கள் இல்லை. அவங்க வந்து பாடி மட்டும்தான் எங்கே, ஆனால் அந்த நிலை எல்லாமே அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிறது, அந்த நிலையில் அவங்க இருப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து போட்டிருக்கு ஹீ கேன் என்ஜாய் த நெக்ட் ஈவன் திஸ் லைஃப் இஃப் அவங்களுக்கு வந்து இந்த மூணு குணங்கள் வந்து அப்பார்ட் பண்ணி போனாக்கா ஹீ கேன் அவங்களுக்கு வந்து அந்த நிலை வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒருத்தவங்க ஓகே இதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க, எப்படி வந்து இங்கே இருந்துக்கிட்டு அந்த சந்தோஷம் எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அவங்க கிடைக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ 3 குணங்கள் இருக்கிறவங்க வந்து ஒரு டைப் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ், ஓகே சத்வகுணமா ராஜகுணம் தமகுணம்னா ஒரு ஓகே குட்னஸாக இருப்பாங்க. ஓகே இவங்க சத்வகுணம். இப்போ ரஜகுணம் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, கொஞ்சம் விறுவிறுன்னு இருப்பாங்க. ஓகே இல்லை இது தமகுணம்னா அப்புறம் ஒரு மாதிரி மலாசா அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இது அப்பார்ட் பண்ணுற இவங்களோட நிலைமை எப்படி இருக்கும், இவங்களோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கும், இவங்களோட திங்கிங் வந்து எப்படி இருக்கும். ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருமா இல்லைன்னு தெரியல. ஆனால் அர்ஜுனருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அந்த கொஸ்டின் தான் நம்ம இந்த ஸ்லோகா நம்பர் 21 வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு கேட்குறாரு. அது என்னன்னா நான் படிச்சிடுறேன். அர்ஜுனா உவாச்ச காயேர்லிங்கஸ்த்ரின் குணநேதன் அதித்தோ பாவதி பிரபவோ கிம் அச்சர கத்தம் சஸ்மை त्रिन्गुणन अति वर्तते. Okay, Arjuna inquired, "Oh my dear Lord, by which symptoms is one known who is transcendental to these 3 modes? What is his behavior and how does he transcend the modes of nature?" அர்ஜுனர் வந்து 3 கேள்வி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு. அது என்னன்னா, கிருஷ்ணர் 3 கேள்வி வந்து கேட்குறாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சிம்டம்ஸ் அவங்க கிடைக்கும், என்ன அறிகுறி வந்து ஒருத்தவங்க 3 குணங்கள் அப்பார்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து அது உங்கள் அறிகுறி என்னது, இவங்களோட சிம்டம்ஸ் என்னதுன்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து அவங்களோட நிலைப்பாடு, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒருத்தர் கோபமாக இருப்பாங்க, இல்லாட்டி சாத்வமாக அமைதியாக இருப்பாங்க, அப்படியே மாசம். இவங்களோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும். மூணாவது வந்து இது வந்து எப்படி இந்த மோட்ஸ் ஆஃப் இது வந்து எப்படி நம்ம எதிர்கொள் போகிறது. ஓகே, எப்படி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அழகாக டீட்டெயிலாக சொல்லுங்கள் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து இங்கே திருப்பியும் கேட்குறாரு. ஆக்சுவலி இது வந்து சாப்டர் 2 டெக்ஸ்ட் 54 வந்து அர்ஜுனர் வந்து இது கேட்டிருக்காரு. இதே கேள்வி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அர்ஜுன உவாச்ச சித்தித்த பிரஜன ஷகா பாஷா சமாதி சத்தச கேசவா சித்தித்த தீஹிம் கிம் பிரவாசேதா கிம் அசித்த பிரஜத கிம். Arjuna said, "Oh Krishna, what are the symptoms of one whose consciousness is thus merged in the transcendentals?" Transcendentals-na இந்த மூணு குணங்கள் அப்பார்ட் பண்றவனா transcendental is transit from these 3 modes of nature னு சொல்றாரு. How does he speak and what is his language? How does he sit and how does he walk? அவர் பேசிக்கலி அவர் கேட்குற அவரோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் கேட்குறாரு. ஓகே, ஆனால் அவர் வந்து இது இந்த சாப்டர் இந்த ஸ்லோகாவில் வந்து அவர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, எப்படி வந்து இந்த நிலைக்கு வருது, ஹவு டஸ் ஹி ட்ரான்ஸ்லேட் த மோட்ஸ் ஆஃப் நேச்சர், எப்படி இந்த நிலைக்கு வருது வந்து அவர் கேட்டிருக்காரு. இது போன சாப்டரில் வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு, அவரோட பிஹேவியர் சிம்டம்ஸ் இப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இந்த டெக்ஸ்டில் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இது எப்படி வருது, இந்த நிலைப்பாட்டுக்கு வந்து எப்படி வருது வந்து அர்ஜுனர் வந்து இன்னொரு கேள்வி வந்து ரேஸ் பண்ணியிருக்காரு கிருஷ்ணர்கிட்ட. ஓகேங்களா?
அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இது அர்ஜுனர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காரு. இது ஏன் கேட்டிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிலைப்பாடு எப்படின்னு தெரிஞ்சாக்கா நம்மளை அங்கங்கே சுற்றி தேவையில்லை, கரெக்டாக நம்மளுக்கு அந்த வந்துடும். இது செஞ்சாதான் இது 3 குணங்கள் வந்து நம்ம அப்பார்ட் பண்ணி போகலாம். ஏன் நம்ம வந்து இந்த 3 குணங்கள் வந்து அப்பார்ட் பண்ணிட்டு நம்ம ஏன் போகணும்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கோல் ஆஃப் லைஃப் என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும், ரைட்டாங்களா? இது வந்து கண்டிப்பாக நம்மளோட ஒரு 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 எப்படி ஒரு எவர் லாஸ்டிங், ஒரு போரிங்காக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து எவர் எண்டிங்கான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போனா நம்மளுக்கு சந்தோஷம் எப்படின்னா ஃப்ளிக்கரிங், சம்டைம்ஸ் சந்தோஷமாக இருப்போம், சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சேடாக இருப்போம். இது நம்மளோட மைண்ட் வந்து சஞ்சலமாக இருக்கும். ஓகே, இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெடியாக ஆல்வேஸ் ஹாப்பியாக இருக்கணும், அது எப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இது அவர் வந்து ஷார்ட்கட்டாக அவர் கேட்குறாரு. இல்லாமல் எனக்கு வந்து கிருஷ்ணா இது மட்டும் சொல்லு. இப்போ வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு 3 குணம் அப்பார்ட் பண்ண போனாக்கா அவங்க நேச்சர் இப்படி இருக்கும், அவங்க வந்து சிம்டம்ஸ் இப்படி இருக்கும், அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும், இப்படி இது வருது. ஸோ இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு நம்ம செல்ஃபை நம்ம எவலுவேட் பண்ணணும், ரைட்டுங்களா? அட் த சேம் டைம் இந்த கலியுகம் முத்துறப்ப வந்து நிறைய பேர் கபடத்தனமாக இருப்பாங்க, டூப்ளிசிட்டி, நிறைய டூப்ளிகேட்டு நபர்லாம் இருப்பாங்க, நிறைய பெருசாக பேசுவாங்க, நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த செயல்பாடு இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம செல்ஃபை வந்து எவலுவேட் பண்ணுறதுக்கு, நம்ம அவேராக இருக்கிறதுக்கு, அட் த சேம் டைம் நம்ம செல்ஃப் நம்ம வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து அர்ஜுன் வந்து கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினோட விட வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகா வந்து நெக்ஸ்ட் வீக் கிளாஸில் வந்து பேசுவாங்க. ஓகே, இதோட மொத்தம் மெயினான கான்செப்ட் என்னன்னா நீர்குணம். அப்போனா நீர்குணானா என்னன்னா, நீர் வந்து பியாண்ட் த 3 குணாஸ். இது வந்து 3 குணாஸ் வந்து இந்த 3 குணங்கள் வந்து திரிகுணான்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் வந்து திரிகுணான்னு சொல்லுவாங்க. இந்த திரிகுணா வந்து நிர்குணாவாகும். நிர்குணா இந்த 3 மோட்ஸில் வந்து இந்த 3 குணங்கள் அப்பார்ட் பண்ணுறது தான் நிர்குணா. நம்ம வந்து நிர்குணர் ஸ்டேட்டில் வந்து நம்ம வரணும், பியாண்ட் தீஸ் 3 மோட்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த 3 குணங்கள் அப்பார்ட் பண்ணுறது வர்றது தான் நம்ம வந்து சுத்த சத்துவ குணம். நம்ம வந்து இன்னொரு குணம் இருக்கும், அதுதான் சுத்த சத்துவ குணம். அது வந்து இந்த 3 குணம் அப்பார்ட் பண்ணுறது தான் இந்த குணத்துக்கு நம்ம வந்து வரும். அதுதான் இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் இந்த சாப்டர். ஓகே, அண்ட் நம்ம நீர்குணம்னு சொல்கிறப்ப இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆச்சாரிய பற்றி நான் பேச போகிறேன். இது ஒரு நீர்குணர், ஒரு ஆச்சாரியா, 3 குணங்கள் அப்பார்ட் பண்ணுற ஒரு ஆச்சாரியா. இவர் யாருன்னா ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர். நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஆச்சாரிய ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜாயின்னு சொல்கிறோம். நாம ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர். இவர் ஏன் நாம ஆச்சாரியான்னு அந்த பேர் அந்த டைட்டில் ஏன் வந்துச்சு, இன்னைக்கு வந்து கொஞ்சம் விலாவரியாக நான் இவரை பற்றி நான் பேச போகிறேன். இவரோட டிசப்பியரன்ஸு இந்த திங்க் 2 weeks ago அவரோட டிசப்பியரன்ஸ் இது வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஓகே, ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர் யார்? ஓகே, ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவர் வந்து வேறு யாரும் இல்லை, அவர் வந்து ஒரு பிரம்மர் தேவர் தான். நீங்கள் வந்து பாகவத்தில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பிரம்ம விமோக லீலா அதில் வந்து நான் அந்த கதையை பற்றி நான் ஃபுல்லாக நான் வந்து சொல்ல, நான் வந்து கொஞ்சமாக நான் சொல்கிறேன். அது வந்து அந்த டைமில் பிரம்மர் வந்து கிருஷ்ணரோட அந்த கோபீஸ்லாம் வந்து அவர் வந்து கடத்தி வச்சுட்டு அவர் வந்து ஜஸ்ட் கிருஷ்ணரை டெஸ்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு என்வி வரும் கிருஷ்ணர் மேல், இவர் தான் சுப்ரீமா அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து கிருஷ்ணர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கோபீஸ் எல்லாரும் வந்து கிட்னாப் பண்ணிடுவார். ஓகே, ஸோ அந்த டைம் அது வந்து ஒரு லீலை நடக்கும். அண்ட் அந்த டைம் அப்புறம் அவர் வந்து கடத்தி வச்சிட்டோன்னே அவருக்கு வந்து பார்ப்பார் கிருஷ்ணரே, அவர் செல்ஃபே அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், அவரே கோபியாக ஆவார்.
ஸோ அந்த டைமில் வந்து பிரம்மருக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இஸ் ஃபீல் வெரி எம்பாரஸ்ல. நான் வந்து ஒரு வெக்கமாக போயிடும். நான் எப்படி கிருஷ்ணர், நான் என்னோடய பிரபுவை வந்து நான் எப்படி என்னால் டச் பண்ண முடியும், நான் யார் அவர், நான் எப்படி இவர் வந்து எப்படி இந்த மாதிரி நான் செஞ்சேன். அவருக்கு வந்து ஒரு ஆணவம், அவருக்கு வந்து அந்த இது வந்துடும். ஆக்சுவலி இதில் பிரம்மருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த பிரம்மர் என்னன்னா, இது வந்து கிருஷ்ணரோட சர்வீஸ் தான். இது வந்து பிரம்மர் வந்து கிருஷ்ணர் லீலாவில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு லீலா. தப்பாக புரிஞ்சுக்கேன்னா, ஸோ இது வந்து ஒரு லீலா. ஓகே, ஸோ அவருக்கு வந்து அந்த இது வரும். ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு 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 இஃபில் எஷிப். ஸோ அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ப்ரே பண்ணுவார். ஸோ அவர் என்ன ஆவார்னா, கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவே இங்கே வர்றப்ப இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கெல்லாம் விடுவிக்கிறதுக்கு ஹரிநாம் வர்றப்ப இவரோட அசோசியேட் வந்து அவர் வந்து சொல்லுவார், நீ தான் ஹரிதாஸ் தக்கூரா, நீ வருவ, நீ வந்து பிரம்மா, நீ ஹரிதாஸ் தக்கூரா வர, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவ, இந்த ஹரிநாமம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீ வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக நீ வருவ. இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த லீலா சைத்தன்ய லீலாவில் வந்து நீ வந்து ஒரு முக்கியமான நபராக வருவேன்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூரா பிரம்மர் வந்து ஹரிதாஸ் தாக்கூரா வருவார். ஓகே, ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இயர் ஆஃப் இது வந்து கிளியரான அந்த வருஷம் வந்து கிளியராக போடல. நான் வந்து கிடச்சது வந்து இயர் ஆஃப் 1450 பூரோன் பங்களாதேஷில் வந்து அவர் பிறப்பார், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குல்னா. ஓகே, அவர் வந்து அவருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 35 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இவர் வந்து ஒன்றும் எல்டராக இருப்பார். ஓகே, அண்ட் அவரோட ஒரிஜினல் இவர் வந்து முஸ்லீமாக அவர் பிறப்பார். ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வந்து அவர் வந்து பிறப்பார். அது ஏன்னா இவருக்கு வந்து அந்த தலைக்கானம் இருக்கக்கூடாது. மகாபிரபு வந்து அவர் கிருஷ்ணர் வந்து எப்படி அவர், ஏன்னா அவர் அந்த பிரம்ம விமோக லீலாவில் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஈகோ இருக்கும்ல. ஸோ அந்த ஈகோ உடைக்கிறதுக்கு இந்த இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக, நீ வந்து முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து நீ எப்படி இங்கே வர, அதுதான் அது வந்து ஒரு லீலா. ஸோ அவர் வந்து இது வந்து ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணார், அவருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த லீலாவுக்கு வந்து நீ இப்படி போ சொல்லிட்டு அவர் வந்து இப்படி வருவார். ஓகே, அவரோட ஒரிஜினல் நேம் வந்து என்னதுன்னா உலா கசி நேம் வந்து கான் உலா கசின்னு அவரோட உண்மையான நேம். அது வந்து ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அவர் ரியல் நேமு. அண்ட் அவர் நாமாச்சாரியர் யான் வந்துச்சுனாக்கா அவர் வந்து 3 லட்சம் ஹரிநாம் வந்து அவர் ஜபிப்பார். 3 லட்சம்னா ஈக்குவல்ஸ் டு 2777 ரவுண்ட்ஸ். நம்ம 16 ரவுண்ட்ஸ்க்கே நம்மளுக்கு வந்து நாக்கு தள்ளுது. அவர் 2000, அதுவும் என்னன்னா இந்த ரவுண்ட்ஸ் முடிக்காமல் அவர் சாப்பிட மாட்டார். அது வந்து அவர் வந்து ஒரு ஓத் எடுக்கிறார். அவர் ஒரு ஒரு லட்சியத்தில் அவர் இருக்கார். அவர் எவ்ரிடே 2778 ரவுண்ட்ஸ் வந்து அவர் செஞ்சு முடிச்சாதான் சாப்பிடுவார். இது முடிச்சாக்கா எங்கே சாப்பிட்றது? அந்த சேம் டைம் அவர் ஆக்சுவலி அவர் ரொம்ப சிம்பிள். அவர் சாப்பிடவும் மாட்டார். அவர் எப்படி சாப்பிடுவார்னா, அவர் வந்து பை பேக்கிங் ஒரு பிரம்மரை யாராச்சும் அந்த தட்சணை அந்த மாதிரி கொடுத்தா தான் அப்போ தான் சாப்பிடுவார். இல்லாட்டி அவர் சாப்பிடவும் மாட்டார். தண்ணி குடிச்சா அப்படியே இருந்துடுவார். இது உண்மையான ஒரு வைஷ்ணவர் இவர். என்ன இவரோட நீங்கள் வந்து அவரோட வாழ்க்கையோட அந்த லைஃப் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கஷ்டத்தில் தான் அவர் இருப்பார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஷ்டம், அவர் என்னன்னா அவர் முஸ்லீம் பேரண்ட்ஸ், முஸ்லீமோட ஃபேமிலியில் பிறந்தார். ஓகே, அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூரா வருவார். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து ராமச்சந்திர கான்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன்தார் இருப்பார். அந்த ஊரில் ஒரு ஜமீன் இருக்கார். அந்த ஜமீனுக்கு வந்து ஒரு சரியான ஒரு போரான் இது ஹரிதாஸ் தாக்கூர். ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார். ரொம்ப ஃபேமஸில் பேச்சு பொருளாக ஆகுவார். அது என்னன்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து ஹரிநாம் வந்து கான்ஸ்டன்டாக அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாருனாலும் அவர் வந்து வெரி ஒரு பேச்சு பொருளாக அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுவார்.
ஸோ இதுக்கு வந்து ராமச்சந்திர கனுக்கு ரொம்ப ஒரு பொறாமை வந்துடும். யார் எப்படி இவன் வந்து முஸ்லீமாக பிறந்துட்டு இந்துவோட நாமம் வந்து எப்படி இவர் வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு 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 சூழ்ச்சி பண்ணுவார். எப்படாச்சும் இவர் மாட்டி விடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா செய்வார். அது என்னன்னா, இவர் வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு விபச்சாரியை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பேர் வந்து ஹீராபாய். அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து சரி இவங்களோட நேம் வந்து இவங்களோட பேர் வந்து நம்ம அழிக்கணும் சொல்லிட்டு இப்படி ஒரு நபர், இப்படி ஒரு சாது வந்து இந்த மாதிரி ஒரு நபருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் பண்ணுவார். அப்புறம் அனுப்புவார் ஹீராபாய். ஸோ ஹீராபாய் அனுப்பி விட்டாரு. ஹீராபாய் சொல்லுவாங்க, எனக்கு 3 நாள் போதும் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நான் வலை வீசிடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க சேலஞ்ச் பண்ணி இவங்க போவாங்க. முதல் நாள் இவங்க வந்து நல்லா அந்த உடுப்புலாம் கொஞ்சம் கண்ணு இது ஒரு கவர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு உடுப்பு போட்டுக்கிட்டு அவர் வந்து போயிட்டு ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட வந்து அவங்க வந்து அப்படியே அவங்களோட இது அவங்க ஆரம்பிப்பாங்களா. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் எவ்வளோ ஹம்பிள் நீங்கள் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஹீராபாய் உங்களோட ஆசையை வந்து நான் பூர்த்தி பண்ணுறேன், ஆனால் முதல்ல நான் இந்த ஜபத்தை முடிச்சுட்டு நான் வந்து உங்களோட ஆசையை நான் பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜபம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கு தெரியாது 300,000 நவ ஜபம் பண்ணுன்னு. அவங்க வெயிட் பண்ணவும் இவர் வந்து ஃபுல்லாக ஜபத்திலே இறங்குவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டேயாக போயிடும். செகண்ட் டே வந்து அவங்க திருப்பியும் வருவாங்க. திருப்பியும் வந்துட்டு என்ன திருப்பியும் நீங்கள் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இந்த மாதிரி. அப்புறம் செகண்ட் டேயும் அதே மாதிரி நடக்கும். நான் வந்து கட் ஷார்ட் பண்ணுறேன் இந்த கதை, இது கொஞ்சம் பெரிய கதை. ஸோ செகண்ட் டே வருவாங்க. செகண்ட் டே வந்துட்டோன்னே தேர்ட் டே வரப்போ கூட அவங்க வந்து அவங்க வந்து அவங்கள ட்ராப் பண்ண முடியல. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த ஹரிநாம் வந்து இவங்கள ட்ராப் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்க வந்து அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க அன்டில் ஹரிதாஸ் தாக்கூர் முடிக்கிறப்ப. அவங்க கேட்க அந்த ஹரிநாம் வந்து இவங்க பியோர் டிவோட்டி லிப்ஸ்லேருந்து கேட்குறப்ப அவங்களோட மனசே அது மாறும். ஸோ அது மாறிட்டோன்னே தேர்ட் டே அவங்க வர்றப்ப அவங்க வந்து உண்மையாக சொல்லிடுவாங்க, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய அபராதம் நான் பண்ணுறேன், பாவம் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இது வந்து இந்த ராமச்சந்திர கானோட ஐடியா தான் இது. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சாக்கா உங்கள் பேரை வந்து நான் இது பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் விட்டு, இந்த ஊர் விட்டு நீங்கள் போயிடுவீங்க சொல்லிட்டு இது வந்து ஒரு ஐடியா, ராமச்சந்திர கானோட ஐடியா. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியும், நீ வர்றப்பே எனக்கு தெரியும் இது நடக்குதுன்னு. ஆக்சுவலி நான் வந்து நீ வர்றப்ப நான் என்ன செஞ்சேன்னா, நான் அப்பயே இந்த ஊர் விட்டு நான் கிளம்பி இருக்கணும். ஆனால் எனக்கு என்னன்னா, நீ வந்து ஒரு நல்ல ஒரு பக்தனா நீ வரணும், நீ ஒரு நல்ல ஒரு வைஷ்ணவியாக நீ வரணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன், அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு நிலையில் நீ இருப்ப, இப்போ நீ தப்பு உணர்ந்து வந்து நீ மன்னிப்பு கேட்குற, இப்போ வந்து நீ உண்மையான ஒரு பக்தி, நீ பியூராக ஆவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வந்து கிளம்பிடுவார். அந்த இடம் வந்து இப்போ வரைக்கும் பங்களாதேஷில் இன்னும் இருக்குது. அவங்க வந்து அந்த மாதவி ட்ரீன்னு சொல்லிட்டு அது ஒரு மரம், மாதவி மரம்ல அந்த கீழே தான் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் தட் தான் இவங்க இந்த ஹீராபாய் வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அந்த ஊர் விட்டு போயிடுவாங்க. இவங்க ஹீராபாய் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து அவங்க அவங்க முட்டைலாம் அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஷி டோன்ட் லிவ் இன் மெட்டீரியல். அவங்க வந்து ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாங்க, 3 லட்சம் ஹரிநாம் வந்து ஜபம் பண்ணுறாங்க. இவங்களும் அதே மாதிரி 3 லட்சம் ஹரிநாம் இவங்களும் ஜபம் பண்ணாங்க. இவங்களும் கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு போய் வாழ்ந்துட்டாங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த சேம் டைம் ராமச்சந்திர கான் லேட்டு என்ன ஆகும்னா, அவங்க தான் பெரிய ஜமீன்தார் ஆகிடுச்சுல, அவங்க வந்து ஒரு வைஷ்ணவ அபராதம் அவங்க பண்ணிட்டாங்க. அதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வைஷ்ணவ அபராதமில். ராமச்சந்திர கான் 4ஆவதுல அவங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய ஜமீனில் இருந்தாங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாமே சரிஞ்சு போயிடும். அவங்க கவர்மெண்ட்க்கு வந்து டேக்ஸ்லாம் கட்ட முடியல. அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து அப்படியே இவங்க குடும்பமே ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அது இன்னொன்று இருக்கும் கதை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவர் வந்து பூலியா நதியா வெஸ்ட் பெங்காலுக்கு வருவார். அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு, அங்கே தான் வெஸ்ட் பெங்காலில் தான் அவர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து இங்கே போவார். அங்கே போகிறப்ப இன்னொரு கஷ்டம் அவருக்கு வரும். என்னன்னா கிங் கசின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டைமில் வந்து முஸ்லீமோட ஆட்சி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்.
ஸோ அங்கே வந்து ஒரு ராஜா இருந்தாங்க, அவர் ராஜா பேர் கிங் காசி. ஸோ அவருக்கும் ஒரு இது எப்படி முஸ்லீமாக இருந்துட்டு இப்படி ஹிந்துவோட நாமம் வந்து ஜபம் பண்ண முடியும் சொல்லிட்டு, இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அவமானம், ஏன்னா அது முஸ்லீம் ஆட்சி தானே, இப்போ எல்லாரும் ஹிந்து தான் முஸ்லீம் கன்வெர்ட் பண்ணுவாங்க, இவன் இப்படி இந்த மாதிரி செய்ய முடியும், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு 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 போராட்டம் வரும், ஒரு கடுப்பு வரும். ஸோ அவங்களுக்கு வந்து முக்குள் பற்றி அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட சபரினி அப்புறம் அவங்களோட ராஜ்சபை இருப்பாங்களா, இவங்க வந்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இவங்க ஹரிதாஸ் தக்கூர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஹரிதாஸ் தக்கூர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஆனால் ஹரிதாஸ் தக்கூர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க எங்கே போனாலும் அந்த பிளேஸ் வந்து பியூரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்கு போனோடனே அங்கே உள்ளுக்கு இருக்கிற அந்த குற்றவாளி அந்த நபர்லாம் இருப்பாங்கன்னா, அவங்களாம் முஸ்லீமாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் மாற்றுவாங்க, ஹரிநாம ஜம்ப் பண்ணிட்டு எல்லாரும் மாற்றுவாங்க. அப்புறம் அந்த ராஜாக்கு என்ன இவங்க என்னன்னா இங்கே அனுப்புனாக்கா இங்கேயும் மாற்றி விட்டுருவாங்களே, அப்புறம் நம்ம முஸ்லீம் ஆட்சி என்ன ஆகுறது சொல்லிட்டு இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு அவங்க கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வர்றப்ப ஹரிதாஸ் தாக்கூரோட அந்த அந்த ராஜ்சபையில் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் நினைப்பாங்க, இவர் வந்து ஒரு சாதாரண நபர் இருக்க மாட்டார், இவர் இங்கே விட்டாக்கா இவர் எல்லாரும் மாற்றிடுவாங்க, முடியாது சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அது என்னன்னா 22 மார்க்கெட் பிளேஸ், அந்த மார்க்கெட் அந்த இடத்துல 22 ஸ்பாட்டில் வந்து இவங்க சவுக்காலே அடிக்கணும் அது சொல்லிட்டு இது வந்து ஒரு உத்தரவு வந்து ராஜா வந்து போடுவார். ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நல்ல சைத்தன்ய பாகவத்தில் ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லியிருக்காங்க, என்னன்னா கண்ட கண்ட ஹோய் டேஹா யா 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 யதி பிராணா தபு ஆமி பத்தன் ஹீனா சச்சனி ஹரின் பத்தனி ஏனா சச்சனி ஹரிநாம். அப்படி என்னன்னா, even you cut my body several pieces and I lose my life, yet I shall not give up standing. அப்படின்னா நீங்கள் என்னை துண்டு துண்டாக வெட்டினா கூட, என் உயிர் போனால் கூட, அதில் வந்து எல்லாம் நான் வந்து அந்த ஹரிநாம் வந்து என்னோட அந்த லிம்ஸ் கூட அந்த துண்டு கூட ஹரிநாம் வந்து ஜபிக்கும். அந்த மாதிரி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக வந்து அவர் சொல்லுவார். யார் அந்த ராஜசபன் வந்து சொல்லுவார். அப்போ இவங்க இன்னும் கடுப்பாயிரும், சரி ரொம்ப ஆணவமாக இருக்காங்க, இவங்களை வந்து சவுக்கில் அடிக்கணும்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் சவுக்கில் அடிப்பாங்களா, ஆக்சுவலி அந்த சவுக்கில் வந்து ஒரு 2 அடி அடித்தாலே உயிர் போயிடும். அது அவ்வளோ அவ்வளோ வலி கொடுக்கும். ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் இன்னும் அடிக்கிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இழுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த நிலை வந்து சென்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அந்த கார்டியன்ஸ்லாம் இருக்காங்களே, அதை அடிக்கிறாங்க. அந்த நபர் வந்து பார்க்கணும், இன்னும் இவங்க இவ்வளோ அடித்தாலும் இப்படி லைக் ஒரு மாற்றமே இருக்காது, லைக் இன்னும் சென்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அப்படி அடித்து அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, சாவும் மாட்டுறாங்க, இப்படி ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனும் இல்லையே அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்படி இவங்க என்ன செய்வாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஹரிதாஸ் தாக்கூர் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் இறக்கலைன்னா இந்த காசி மன்னன் வந்து எங்களை வந்து போட்டு தள்ளிடுவாங்க, எங்களை வந்து சாவடிச்சிடுவாங்க, எங்கள் குடும்பத்தையும் சாவடிச்சிடுவாங்க, நீங்கள் ப்ளீஸ் எப்படியாச்சும் நீங்கள் இறந்துருங்க. அந்த மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க ஹரிதாஸ். அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் இதுதான் அவங்க பிரச்சனை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே சமாதி ஆகிடுவார். அப்படியே உயிர் வந்து அப்படியே சமாதி நிலையிலே ஆயிடுவார். சமாதி நிலை ஆகிட்டோன்னே இந்த 2 கார்டியன்ஸ் வந்து போய் சொல்லுவாங்க ராஜா கிட்ட, இவங்க இறந்துட்டாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் காசி மன்னனும் ரொம்ப சந்தோஷமாயிரும். சரி ஓகே, இப்போ வந்து எப்படி இவங்களோட பிரேதத்தை வந்து எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன நினைப்பா, சரி இவங்களை புதைச்சிருவோம். ஆனால் புதைச்சாக்கா இவங்க இந்த முஸ்லீமோட இதில் என்னன்னா, ஒரு நபர் வந்து இந்த மாதிரி புதைச்சி பண்ணாக்கா இவங்க வந்து இவங்க வந்து சொர்க்கத்தில் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கூடாது, இவங்க வந்து துன்பப்பட்டு சாகணும்,
இவன் துன்பப்பட்டுட்டே இவன் இருக்கணும், இவன் வந்து ஸ்பிரிச்சுவல் இதில் போகக்கூடாது, சொர்க்கத்தில் போகக்கூடாது, நல்ல ஒரு வாழ்க்கை நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கூடாது, இவங்க வந்து இப்படியே இவங்க வந்து எந்த இதில் வந்து லைக் அப்படியே தூக்கி போட்டுடணும், டிஸ்போஸ் பண்ணி விட்டுறணும், ஒரு ரிச்சுவலும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முடிக்கு வருவாங்க. அப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னா கங்கை நீரில் வந்து இவங்க போயிட்டு தூக்கி போட்டு அவங்களோட பிரேதத்தை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த தூக்கி போட்டோன்னு ஹரிதாஸ் தாக்கூர் என்ன ஆவாங்கன்னா திருப்பியும் அவங்களோட நிலை வந்து திருப்பியும் அவங்களோட உயிர் திருப்பியும் ரீஇக்னைட் பண்ணிடும், திருப்பியும் அவங்க உயிரோடு அவங்க வந்துடுவாங்க. திருப்பி உயிரோட வந்தோடனே அப்போ தான் காசி மன்னன் வந்து தெரியும் இவங்க வந்து சாதாரண நபர் இல்லை, நம்ம வந்து ஒரு பெரிய குற்றம் நம்ம பண்ணிக்கிருக்கோம், என்ன செஞ்சாலும் இவங்க இப்படி இருக்காங்கன்னா இவங்க வந்து நம்ம தொடக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்பாங்க. அட் சேம் டைம் அந்த மன்னன் அந்த ஆட்சின்னா அவங்கன்னா அவங்க ஃப்ரீடம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க பரவாயில்ல சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அந்த டைமில் இவங்க வந்து பூரிக்கு போவாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பூரிக்கு போவார். அது இன்னும் கதை இருக்குது, நான் வந்து கட் ஷார்ட் பண்ணிடுறேன். பூரி ஜெகநாத் பூரியில் வந்து இவர் வந்து இதுதான் அவங்க கடைசி ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ்னால் அவங்க இறக்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டைமில் வந்து அவங்க வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மகாபிரபுவோட சேவன் அவங்களோட சேவைகள் வந்து மகாபிரபு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அவங்க டிவோட்டி வந்து நீங்கள் போயிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் இப்படி இருக்காங்க, போயிட்டு நலம் விசாரிச்சுட்டு வாங்க, அப்புறம் அது பிரசாதம் ஜெகநாத்தோட பிரசாதம் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரோட பேர் யாருன்னா கோவிந்தா, மகாபிரபுவோட அவரோட சேவைகள் வந்து கோவிந்தான்னு ஒரு நபர் வந்து அவங்க போயிட்டு ஹரிதாஸ் தாக்கூரை போய் நல விசாரிக்க போயிருக்காங்க. இப்போ நல விசாரிக்க போயிருப்போ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து கொஞ்சம் அவர் எப்போது மாதிரி சென்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு, அவங்களோட டோன் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, அவங்களோட என்னது செயல் எல்லாமே கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் இவர் வந்து ஜெகநாத்தோட பிரசாதம் போய் கொடுக்குறப்ப ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து இது எடுக்க முடியாது, நான் ஒன்றும் என்னோடய சென்டிங் ஒன்றும் முடிக்கலை, நான் முடிச்சோன்னு தான் எடுக்க முடியும். அப்புறம் அவர் சொல்லுவார், இல்லை ஜெகநாத்தோட பிரசாதம் யாருக்கும் வெயிட் பண்ணாது, ஜெகநாத்தோட பிரசாதம் எடுத்துருக்கணும் சொல்லிட்டு அப்புறம் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப முடியாமல் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி. அப்புறம் அவர் சொல்லுவாங்க, இல்லை என் பாடி ஓகே, ஆனால் என்னோடய மைண்ட் தான் முடியாமல் இருக்குது, நான் ஓகே தான் இருக்கேன், நான் என்னோடய மைண்ட் தான் என் செல்ஃபை கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் மகாபிரபுவே வருவார். மகாபிரபு வந்து விசிட் பண்ணுறப்ப அந்த டைம் அவர் கொஞ்சம் முடியாமல் ஆயிடுவார். ஆனால் அவர் ஸ்டில் சென்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் மகாபிரபு சொல்லுவார், என்னால் சேன் பண்ண முடியல, முன்ன மாதிரி என்னால் சேன் பண்ண முடியல மகாபிரபு. அப்புறம் மகாபிரபு சொல்லுவார், ஹரிதாஸ் நீ வந்து ரொம்ப நீ செஞ்சிட்ட, நீ பரவாயில்ல உன் ரவுண்ட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோ. பாருங்க பகவானே வந்துட்டு அவர் டிவோட்டிகிட்ட சொல்கிறாரு ரவுண்ட்ஸை குறைச்சிக்கோப்பா, அந்த மாதிரி லெவலுக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சேன் பண்ணுறாரு. அப்புறம் நீ ரவுண்ட்ஸ் குறைச்சிக்கோ, நீ முடியாமல் நீ இருக்க இப்படி சொல்ல. இல்லை நான் வந்துட்டு லைஃப் போகிற வரைக்கும் நான் அதான் சன்கல்பம் எடுத்திருக்கேன், நான் வந்து 300,000 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் நான் இருப்பேன். ஸோ அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அதுதான் யுக்த அதான் வைராகியமாக நம்ம இருக்கணும். ஸோ அவர் ஒரு டீச்சிங் அவர் கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் அவர் வந்து மகாபிரபு கிட்ட சொல்லுவார், எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, நான் இறக்குறப்ப நீங்கள் தான் உங்களோட பார்த்துக்கிட்டே உங்களோட ப்ரிசன்ஸ்லேயே நான் வந்து இறந்துடணும், நீங்கள் இருக்கிறப்ப நான் இறந்துடணும் அந்த மாதிரி. அது வந்து அவர் ஒரு லாஸ்ட் இதில் ஒரு ஆசைன்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு டைமில் வந்து அவர் வீட்டில் வந்து மகாபிரபு தெரிஞ்சிடும் வந்து இறக்க போகிறாங்க சொல்லிட்டு. அப்புறம் அவரோட வீட்டில் வந்து எல்லாரும் சங்கீர்த்தனை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து எல்லாம் ஒரு டிவோட்டிஸோட தூசி இருக்குல்ல அவங்க எடுத்துகிட்டு அவங்க தலையில் மேலே விற்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பக்தன். அட் த சேம் டைம் வந்து அவர் ரொம்ப ஓல்டான ஒரு ஏஜ் அவர் ஆயிடுவார். அந்த டைம் அவருடைய ஏஜ் வந்து இங்கே போடல. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப முதியப்பட்டு ரொம்ப ஓல்டேஜ் ஆயிரும். அந்த டைமில் கூட எல்லாரோட டிவோட்டி யாரோட ஸ்டேட்டஸோ பார்க்காம அவங்களோட வயசு பார்க்க எல்லாரோட பாதாவோட தூசி எடுத்துகிட்டு தலையில் வச்சு வருவாங்க.
சரி கடைசியில் மகாபிரபுவோட காலில் தொடுவார். தொட்டு அவர் வந்து அவர் பார்த்துக்கிட்டே அவர் வந்து இறந்துருவார். அப்புறம் மகாபிரபு தான் அதோட ஃபுல் காரியமே. அந்த இது வந்து எந்த உடம்பு வந்து இங்கே வந்து புதைக்கக்கூடாது அந்த மாதிரி சொன்ன அந்த ஊர் எந்த அது நீங்கள் வந்து இந்த ஊர் விட்டு நீங்கள் கிளம்பணும், நீங்கள் வந்து இதெல்லாம் சொன்ன அந்த ஊர் அந்த மக்கள்கிட்ட வந்து மகாபிரபு பகவானே வந்துட்டு அவர் வந்து போயிட்டு அந்த குளிப்பாட்டி அவருக்கு வந்து அந்த செண்டூல் அதெல்லாம் போட்டு அவர் வந்து அவரோட காரியங்கள் வந்து செய்வார்ல. ஸோ மகாபிரபு ஒன்று சொல்லுவார், எல்லாரும் நல்லா ஒரு எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுவாதீங்க, இது வந்து வைஷ்ணவரோட இது இல்லை. வைஷ்ணவர்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மக்கிட்ட இருக்கணும். இது இறந்தது தான் உடல் தான். ஹரிதாஸ் தாக்கூர் இறக்கவே இல்லை. ஹரிதாஸ் தாக்கூர் நமக்குள்ளே தான் இருக்கார். அதே மாதிரி தான் பிரபுபாட் வந்து ஒரு நாள் வெஸ்டர்னர்ஸ் வந்து கேட்பாங்க, பிரபுபாட் நீங்கள் இறந்துட்டோன்னே நீங்கள் இந்த இஸ்கான் இந்த சொசைட்டி வந்து என்ன ஆகும்? அவர் சொல்லுவார், நான் இறக்கவே மாட்டேன், நான் ஆல்வேஸ் ஐ லீவ் இன் மை புக்ஸ், இந்த புக்கு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அந்த மாதிரி அதே மாதிரி தான் மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சொல்லிட்டு போகிறேன். அவரோட ஹரிநாம் மனமாச்சாரியோட அந்த ஹரிநாம் எங்கெங்கே இருக்கோ அப்பப்போலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஹரிதாஸ் தாக்கூரோட நினைவு தான் நமக்கு வரணும் சொல்லிட்டு அவரோட இதுதான் அவரோட கடைசி அவரோட கதை இந்த மாதிரி அவரோட லீலைகள் இதுதான். ஸோ இவங்க தான் சொந்தம் நிர்குணா. நான் எப்படி இருக்குன்னா இவர் தான் உண்மையாக இவங்க தான் நிர்குணா. ஆனால் இவர் வந்து ரொம்ப எக்ஸால்டடான ஒரு டிவோட்டி. நிர்குணனா எப்படி இருக்கணும்னா எந்த ஆசையும் இருக்காமல், எந்த அவங்க பசியும் இருக்காது, அவங்க ஒன்றுமே இருக்கு, அவங்க ஒன்று தான் கிருஷ்ணரை வந்து நம்மளை வந்து ப்ளீஸ் பண்ணோம். அதுதான் அவங்கள ஒரே ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க இருந்துச்சு. இதுதான் நான் ஏன் இந்த மாதிரி நம்ம ஒரு கதை நம்ம சொல்கிறோன்னா நம்ம செல்ஃபே இது வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இப்போ சொல்லிட்டோன்னே ஹரிதாஸ் தாக்கூரே இப்படி இருக்காரு, இது ஆச்சாரிய இப்படி இருக்க, ஒரு டிவோட்டி இப்படி இருக்காரு, இது வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. நம்மளுக்கு ஒன்றும் இந்த கிருஷ்ண பக்தியில் வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா என்தூசியமாக நம்ம செய்கிறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி இந்த நிலை வந்து எப்படி அடையிறது, எப்படி இந்த குணங்கள் வந்து எப்படி வந்து என்னது எக்ஸிட் பண்ணி நம்ம போகிறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இருக்கும். என்ன பிஃபோர் நான் முடிக்கிறப்ப நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நிலைக்கு வந்து நான் ஒரே ஒரு இது சொல்லிடுவேன். இந்த நிலை வந்து வருது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நிலை வந்து நம்ம செல்ஃப் நம்ம உருவாக்குறது ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து சென்டிங் தான். இப்போ நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் தான் நம்மளோட மெயின் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஐடியல் மாதிரி. ஒரு நபர் வந்து எவ்வளோ சின்சியராக எவ்வளோ சீரியஸாக ஒரு சென்டிங் பண்ணாலும் எந்த மாயா இப்போ எப்படி ஹீராபாய் வர்றாங்களோ அவங்க என்ன செஞ்சாலும் அந்த சென்டிங் இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு நமக்கு சுற்றி வந்து சக்கரம் இருக்கிற மாதிரி என்ன வந்தாலும் கிருஷ்ணர் வந்து நிற்பார் எனக்கு. ஓகே, ஸோ இதுதான் இது என்னோட லாஸ்ட் மெசேஜ் இந்த கிளாஸ்க்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சென்டிங் மட்டும் நம்ம கான்ஸ்டன்ட்டாக நம்ம சீரியஸாக நம்ம செஞ்சாக்கா நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு இந்த மெசி ஆஃப் த ஹரிநாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் கேட்கலாம்.